அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. மஜ்லிஸு ரத்து சிஹர். இந்த மஜ்லிஸில் ஒருவருக்கு செய்யப்பட்டிருக்கும் செய்வினையை அதை செய்தவர்களின் பக்கமாகவே திருப்பி அனுப்பக்கூடிய அந்த வசீஃபாவை 313 முறை ஓதப்பட இருக்கிறது. இந்த மஜ்லிஸின் நோக்கம் நம்மில் பலருக்கும் தனியாக அமர்ந்து ஒரு அமலை செய்வதற்கு சிரமமாக இருக்கும். அதுவே பலருடன் ஒரு மஜ்லிஸில் அமர்ந்து ஒருவர் மற்றவருடன் அமர்ந்து அதை ஓதி விடுவோம். இந்த கேட்டகரியில தான் நானும் இருக்கிறேன். எனக்கும் இந்த மஜ்லிஸ் மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. முக்கிய குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, இந்த மஜ்லிஸ் பரக்கத்திற்கான மஜ்லிஸ் அல்ல, மாறாக அமலிற்கானது. நான் ஓதுவதை நீங்க சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காக வேண்டியோ, டிவியை ஓட விட்டுட்டு நீங்க உங்க வேலையை அப்படியே கவனிச்சுட்டு ஒரு பரக்கத்திற்காக வீட்டில் ஓடட்டும்னு இருப்பதற்காக அல்ல. நான் எனக்காக ஓதுகிறேன், நீங்கள் உங்களுக்காக ஓதுகிறீர்கள். 313 முறை அஊது பி வஜ்ஹில்லாஹில் அதீம் என்ற அந்த கலிமாத்துக்களை ஓதிய பிறகு நமக்கு செய்யப்பட்டிருக்கும் செய்வனை தூரமாகுவதற்கும் அதை செய்தவர்களின் பக்கமே அது திரும்புவதற்குமான துவா செய்யப்படும். பொதுவான துவா 10 தஸ்பீஹில் என்று வாரம் திங்கட்கிழமை 10 மணிக்கு நடைபெறக்கூடிய மஜ்லிஸில் செய்யப்படுகிறது. அதை பற்றிய முழு விபர வீடியோ இன்ஷால்லா இந்த வீடியோவினுடைய கடைசியில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு நடைபெறும் மஜ்லிஸு ரத்து சிஹரில் ஓதப்படும் வசீஃபா தனி வீடியோவாக பதியப்பட்டிருக்கிறது. அதனுடைய லிங்கையும் இன்ஷால்லா இந்த வீடியோவினுடைய கடைசியில் நீங்க பார்த்து கொள்ளலாம். அதுல உங்களுக்கு அரபி மற்றும் அரபு தமிழ் விளக்கம் அதனுடைய சிறப்புகளோடு இன்ஷா அல்லாஹ் அதில் கூறப்பட்டிருக்கிறது. மஜ்லிஸின் மூலமாக நீங்கள் பயன்பெற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அந்த கலிமாத்துக்களை அதனுடைய உச்சரிப்புடன் வேகமாக சொல்லுவதற்கு நீங்கள் பயிற்சி பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம 313 முறை ஓத போறோம். நம்ம மெதுவாக ஓதிக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால 313 முறை வேக வேகமாக ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய கலிமாத்துக்கள்ல எந்த விதமான ஒரு மாற்றமும் வந்துடாம தெளிவானதாகவும் அதே சமயத்தில் வேகமாகவும் இன்ஷால்லா ஓதுவோம். நான் ஓத நீங்களும் இன்ஷால்லா அங்கே என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க, ஓதிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ வேகமாக ஓதுறதுக்காக வேண்டி நீங்கள் பயிற்சி பெற்றுக்கொள்ளுங்க. உச்சரிப்பு தெளிவாக இருப்பதற்காக வேண்டி பயிற்சி பெற்றுக்கொள்ளுங்க. மஜ்லிஸில் அமர்வதற்கென்று நிபந்தனை எதுவும் கிடையாது. இது குர்ஆனினுடைய ஆயத்தில். அதனால பெண்கள் அவர்களுடைய தொலை தேவையில்லாத நாட்களிலும் அமரலாம். தொழகக்கூடிய நாட்களாக இருக்குது அப்படின்னு சொன்னா ஆண்களும் பெண்களும் ஒழுவோடு அமர்வது சிறந்தது. இல்ல ஒழு செய்ய முடியல நம்மனால, பரவாயில்ல, எந்த குறையும் இல்லை. மஜ்லிஸ்ல அமரும் பொழுது நான் எப்படி உட்கார்றேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் கிபிலாவை முன்னோக்கி அமர்கிறேன். மேலும் முழு கவனத்தோடு ஓர்மையோடு வேறு மற்ற சிந்தனைகளோ செயல்களோ இல்லாமல் அந்த மஜ்லிஸில் அந்த கலிமாத்துக்களை ஓதுகிறேன். ஓதி துவா செய்து நிறைவு செய்த பிறகு என்னுடைய உடல் முழுக்க ஓதி ஊதிக்கொண்டு பிறகு பக்கத்துல 2 லிட்டர் பாட்டில் வச்சிருப்பேன். அந்த பாட்டில்ல ஊதிட்டு என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் அதை குடிக்க கொடுக்குறேன். அவங்களுடைய முகங்களில் லேசான் தண்ணி எடுத்து தெளிக்க வைக்கிறேன். மேலும் வீட்டினுடைய 4 மூலைகள், வெளிப்புறத்தினுடைய 4 மூலைகள், ஒவ்வொரு ரூமினுடைய 4 மூலைகள்லையும் அந்த தண்ணியை தெளிச்சு விடுறேன். மேலும் அந்த தண்ணியை அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், எத்தனை நாள் வருதோ அத்தனை நாளும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே அதை குடிக்க கொடுக்குறேன். இது நான் செய்வது. தங்கள் வரைக்கும் எத்தி வைக்கிறேன். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸின் மூலம் நம் அனைவருக்கும் பயனை தந்தல் புரிவானாக. கடுமையான செய்வனைகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு மஜ்லிஸு ரத்து சிஹர். அஸ்ஸலாமு அலைக்கும்.